Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெக்னீஷியம் பற்றி. மெக்னீஷியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல பல விஷயத்துக்கு. ஒன்று குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கு, இன்சுலின் சரியாக வேலை பண்ணணும்னா நம்மளுக்கு மெக்னீஷியம் தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா உடம்புல சூடு, நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த 98.4 டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம். பிபி கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிபி கண்ட்ரோல்னால ஹார்ட் ஃபங்க்ஷனிங்க்கு மெக்னீஷியம் ரொம்ப முக்கியம். அதை தவிர போன் குரோத், இது கூட மெக்னீஷியம். நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு 21 வயசு ஆயிடுச்சு, நம்ம வளர்ந்துட்டோம், இனிமேல் போன் நம்மளுக்கு வளர்ந்துடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. போன்கிறது டெய்லி மாறுது. நம்ம போன் செல்ஸ் வெளியில் யூஸ் ஆகி திருப்பி புதுசாக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஸ்கின், அதே மாதிரி நம்ம ஹேர், அதே மாதிரி நம்மளோட பிளட்டுக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் இருக்கிற செல், வெள்ளை கலர் இருக்கிற செல், ரெட் பிளட் கார்பசல், ஒயிட் பிளட் கார்பசல்னு சொல்லுவோம். அது 3 to 4 வீக்ஸ்க்கு ஒருக்கா புதுசாக வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம உடம்பு மாறிட்டே தான் இருக்குது. நம்ம 21 வயசில் வளர்ந்துட்டோம், இனிமேல் ஒன்றும் வளர்ச்சி இல்லைங்கிறது ஹைட்டுக்கு மாத்திரம்தான். பட் பாடி மெயின்டெனன்ஸ்க்கு நிறைய தேவைப்படுது. அது எல்லாத்துக்குமே மெக்னீஷியம் தேவைப்படுது. ஸோ மெக்னீஷியம் எதில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். அதனால தான் அந்த காலத்தில் எள்ளு உருண்டை பண்ணுவாங்க. எள்ளில் ஒரு சால்ட்டு போட்டு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சு எள்ளு சாதம் பண்ணுவாங்க. ஏன்னா எள்ளில் கால்சியமும் இருக்குது, மெக்னீஷியமும் இருக்குது, எல்லாம் பல அயர்ன் இருக்குது, பல விஷயம் இருக்குது. ஸோ மெக்னீஷியம்ங்கிறது இந்த மாதிரி சீட்ஸில் இருக்குது, நட்ஸ்லேயும் இருக்குது, எல்லா டைப் ஆஃப் நட்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் புது சீட், சியா சீட், சப்ஜா சீட் மாத்திரம் இல்லை, நம்மளோட எல்லா சீட்ஸ்லேயும் எள்ளு, கருப்பு எள்ளில் ஜாஸ்தி இருக்குது வெள்ளை எள்ளை விட. ஏன்னா நம்ம பாலிஷ் பண்ணிட்டோன்னா அது குறைவாயிடும். அதே மாதிரி நம்மளோட வேர்க்கடலையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட், வாட்டர்மெலன் சீட், வெள்ளரி பதை, எல்லாத்துலேயுமே இருக்குது ஜிங்க், மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம்ங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரொம்ப நல்லது. இதை தவிர எதில் இருக்குது? கொக்கோ பவுடரில் இருக்குது. ஸோ சாக்லேட்டில் இருக்குது. அதனால நிறைய சாக்லேட் சாப்பிட்லாமா? இது தப்பான கருத்து. ஏன்னா இயற்கையிலேயே சாக்லேட் இல்லை கொக்கோவில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. அண்ட் சாக்லேட்னு பண்ணுறதே அதில் இன்னும் கொழுப்பு சத்து போட்டு பண்ணுவாங்க. இதுக்கு பதில் நம்ம சுகர் இல்லாத சாக்லேட் பவுடர் எடுத்து அதை பல விஷயத்தில் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா உங்களுக்கு ஏதாவது மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருந்தால் இது கூட ஹெல்ப் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட். பட் அதே மாதிரி நம்ம பார்த்தோம், ஜிங்க் நிறைய என்சைம்ஸில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி மெக்னீஷியமும், இதுவும் கிட்டத்தட்ட 250லேருந்து 300 என்சைம்ஸ்க்கு மெக்னீஷியம் யூஸ் ஆகுது கோஃபேக்டராக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிட்டா ஸ்டார்ச் இருக்குது உணவில். அந்த உணவு குளுக்கோஸாக மாறினா தான் நம்ம உடம்புக்கு யூஸ்ஃபுல்லாகும். அந்த குளுக்கோஸாக மாறுறதுக்கு கார்போஹைட்ரேட் மெட்டாபலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டார்ச் உடஞ்சி நம்மளுக்கு குளுக்கோஸாக வரத்துக்கு மெக்னீஷியம் ரொம்ப முக்கியமான ஒரு கோஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்துக்கு, நர்வஸ் சிஸ்டம்க்கு மெக்னீஷியம் வேணும். இப்போ எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நர்வ்ஸில் இது கூட இது தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போனுக்குள்ள அதுக்கும் மெக்னீஷியம் தேவை. ஸோ பல விஷயத்துக்கு, இப்போ ஒரு ஹார்ட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்குது, அதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணுது ஹார்ட்டில். இது இப்போ பம்ப் பண்ணணும், ஆரிக்கல் பிளட்டெல்லாம் கீழே வரணும், திருப்பி பிளட் பம்ப் ஆகி உடம்பு ஃபுல்லாக போகணும். அந்த எலக்ட்ரிக்கல் சைக்கிளுக்கு மெக்னீஷியம் தேவை. ஸோ மெக்னீஷியம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நார்மல் உணவில் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளோட வேர்க்கடலை, இல்லை முடிஞ்சவங்க ஆமண்ட்ஸ், இல்லை வால்நட், இல்லை நம்ம சீட்ஸு, எந்த வித சீட்ஸு நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தேவையான மெக்னீஷியம் கிடச்சிடும். ஸோ உணவை ஒழுங்காக நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து சாப்பிட்டோன்னா
கருப்பு கவுனி அரிசி, ஹோல் கிரெயின்ஸ், ஹோல் பல்சஸ் எல்லாத்துலேயும் மெக்னீஷியம் இருக்குது. பட் நம்ம வந்து அதுலேருந்து மாறிட்டோன்னா நம்மளுக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.